இது வந்தே மாதரம் சஞ்சய் கிஷன் கவுலுங்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதி. அவர் என்ன பண்ணார், 2 வழக்குகள் நான் போட்ட வழக்கு 2012 போட்ட வழக்கு. இது தாமிரபரணியில் நிறைய மண் அள்ளிட்டாங்கன்னா அது புதை மணலாக மாறிடும். அந்த மணலில் சிக்கி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அது ஆட்சியிலலாம் தகவல் கேட்டு கலெக்டர் 32 பேர் சொல்ல, எஸ்பி 33 பேர் சொல்ல ஒரே கூத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு நாள் பயங்கரமாக கோர்ட்டில் சண்டை நடந்து நான் வெளியே போயிட்டேன்னே, கேஸ் நடத்துங்கன்னு சொல்லி வெளியே போயிட்டேன். போன உடனே பின்னாடி கிரவுண்டில் இருந்த ஒரு ஆள் எந்திரிச்சு வந்தார். சார் என்ன சார் தாமிரபரணி 32 சொல்கிறீங்க, என்ன சார் சமாச்சாரம்னாரு. நீங்கள் யாருங்கன்னா ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சார்னாரு. சார் போய் சொல்லியிருக்காங்க சார், எங்களுக்கு ஆர்டிஐ கேளுங்க, நாங்கள் பதில் தரோம் சார். என்ன திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் மாத்திரம் 58 பேர் செத்துருக்காங்க. நான் கேட்ட டைமில் ஒரு 6 வருஷத்துக்கு கேட்டிருந்தேன். கலெக்டர் வந்து 10 பேர் செத்துட்டாங்கன்றாரு. ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 58 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் கொடுக்குது. உடனே கலெக்டர் வந்து பரிசோதனை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2014 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டேன். நீதிமன்ற அவமதிப்பு, நீதிமன்றத்தை ஏமாற்றிட்டார், அவர் மேலே அந்த திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு போட்டு அந்த கேஸ் அப்படியே பெண்டிங்கில் இருந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து 29155 2013 தான் நம்ம சன் டிவிக்காரர் இருக்கார்ல ஜெயந்தி மாறன், அவர் கோயம்புத்தூரில் ஒரு அரசு கேபிள் கார்பரேஷன் கேபிளெல்லாம் டேமேஜ் பண்ணி அரசு கேபிள் கார்பரேஷன் 300 கோடி இழப்பு ஏற்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி உமாசங்கர் ஐஏஎஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தார் 2009. அப்புறமா ரிப்போர்ட் கொடுத்தாரு. உடனே அதுக்குள்ளே கருணாநிதியும் மாறன் ஃபேமிலியும் நண்பர்கள் ஆகிட்டாங்க. அதனால் அந்த ரிப்போர்ட் அப்படியே கருப்பில் போட்டாங்க. அவர் ஒரு கேஸும் போட்டார் நம்ம உமாசங்கர். அதில் ஒன்று நடவடிக்கையில் நான் ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸையும் அப்படியே பொத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு தடவை டெல்லிக்கு போயிருந்தேன் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸுக்காக. நான் டெல்லியில் தான் இருக்கிறேன். நான் இப்போ பிச்சைக்கார ட்ரெயினில் தான் வரேன்னு நினச்சிக்கிட்டு அந்த கேஸை 5ஆம் தேதி கொண்டு வராங்க. 5/7/2019 கொண்டு வராங்க. 5/7/2016 கொண்டு வராங்க. என்ன பார்த்தோன்னா நான் மத்தியானம் 3 மணிக்கு பேர் சொல்லி மோகன்ராஜ் கூப்பிட்டோட போய் நிற்கிறேன். உடனே அந்த சஞ்சய் கிஷன் பப்பான்னாரு. அப்புறம் அந்த கேஸை சொன்னேன். 24 எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. தயாநிதி மேலே அவனை குண்ட தடுப்பு சட்டத்தில் உள்ளே போடணும்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் கம்முன்னு இருக்குது, கோயம்புத்தூர் கமிஷனர் கம்முன்னு இருக்குது, அவர் டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு. அது நீங்கள் கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட கேட்டுக்கிடுங்க, கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனர்கிட்ட. அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் அடுத்த ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்ட உடனே க்ரௌட்லேருந்து வந்துருச்சு, நாங்கள் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னோட கவர்மெண்ட் வக்கீல் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்களாம் இப்போ விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்ன உடனே நான் கேட்டேன், ஐயா நான் ரொம்ப நாளாக அந்த கேஸுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன், அந்த ரிப்போர்ட் காப்பி எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னேன். உடனே கவர்மெண்ட் வக்கீல் அதெல்லாம் டாப் சீக்ரெட்டுங்கன்னாரு. நான் உடனே என்ன அவங்க அப்பா மட்டும் காசா 700 கோடி கம்பெனி ஒன்று காணாமல் போயிடுச்சு. HTL ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று காணாமல் போயிடுச்சு. அது சம்மந்தமாக தான் கேட்டுருக்கேன்னா, என்ன அவங்க அப்பா மட்டும் காசா அப்படின்னு கத்திட்டு என்னையா கேஸ் நடத்துறீங்க. உடனே மோகன்ராஜ் மைண்ட் ஒரு வேர்ட்ஸ்னு சொல்லி தமிழ் ஜட்ஜி மகாதேவன் ஒருத்தர் உட்காந்துருந்தார். என்னத்தாங்க மைண்ட் ஒரு வேர்ட்ஸ்னு சொல்லி 24 கேஸ் போட்டதுக்கு 300 கோடி இழப்புன்னா கமிஷனர் போய் தூங்குங்கிறீங்க. ஐ வெரி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கோர்ட்லேருந்து கோபமாக வந்துட்டு 2016 19/7/2016 இந்த கேஸை கொண்டு வந்து கலெக்டர் இவ்வளோ பேர் போய் சொல்லியிருக்கிறான், அவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்கன்னு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறாங்க. நான் இல்லைங்கிறதுனால தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் ரொம்ப நொந்து போயிருந்தேன். அப்புறம் RPIDயில் லெட்டர் போட்டேன் அவருக்கு. அவர் போய் ஜட்ஜிக்கிட்டலாம் போடல, வெறுமனா சஞ்சய் கிஷன் கவுல் தான் போட்டு அமிச்சேன். 1/10/2017 ஒரு நடவடிக்கையும் கிடையாது. அவன் பாட்டில் ஆத்திரம் செத்தான் 1000 கோடி இப்போ காணும். அப்புறம் அந்த 700 கோடிக்கு திருப்பி விஜிலன்ஸுக்கு ரிப்போர்ட் அமிச்சேன். இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் அந்த 700 கோடி காணாமல் போனது இந்த விஜிலன்ஸில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் விஜிலன்ஸ் அப்பப்போ கணக்கு புள்ளியை பிடிச்சோம், குமாசாவை பிடிச்சோம், தாசில்தாரை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி R மகாதேவன் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கார். இவர் தான் அந்த சஞ்சய் கிஷன் கவரோடு உட்காந்துருந்தார். அவருக்கு அந்த வந்து போட்டு எழுதினேன், உங்கள் மனசாட்சி உங்களை குத்தி உங்களை கொல்லும்படி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்ட்டு. நீதித்துறை ஒழுங்காக இருந்ததுன்னா நம்ம நாட்டில் எவ்வளவோ முன்னேற்றம் கிடச்சிருக்கும். நீதித்துறை படு கேவலமாக இருக்குது. என்ன செய்தி தொலைக்கிறது, நம்ம பாட்டில் புலம்பிகிட்டு இருக்க வேண்டியதான். ஜெய்ஹிந்த்.